மனிதர்கள் உருவான காலத்துல இருந்து மனிதருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொஸ்டினே என்ன அப்படின்னா, கடவுள் இருக்காரா இல்லையா? இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை படைச்சது கடவுள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்பக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம். இல்ல, இந்த உலகத்தை கடவுள்லாம் படைக்கல, சயின்ஸ் மூலயமா தான் எல்லாமே உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸை பிலீவ் பண்ணக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம் இருக்கு. இதுல நம்ம எந்த கூட்டத்தை நம்புறது? கடவுள் இருக்காரா இல்லையா? இந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரோட யார் பில் பண்ண முடியும்? இந்த பிரபஞ்சம் அதுவா உருவாக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா கடவுள் தான் இது எல்லாத்தையுமே கரெக்டா ப்ராப்பரா டிசைன் பண்ணி நம்ம எல்லாத்தையும் வடிவமைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட தியரிஸ் இருக்கு. சோ நம்ம இதை எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, இத சும்மா பொதுவா கடவுள் இருக்காரா இல்லையா, இந்த பிரபஞ்சத்தை படைச்சது கடவுள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம அறிவியல் என்ன சொல்லுது. ஏன்னா அறிவியலை ஏன் நம்பலாம் அப்படின்னா, அறிவியல் சும்மா ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா டக்குன்னு ப்ரூஃப் பண்ணி உடனே நம்மளுக்கு ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஒரே விஷயத்த 10 தடவை 15 தடவை திரும்ப 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 ரிசர்ச் பண்ணி அதுல வரக்கூடிய ஆன்சர் சேம் ஆன்சரா இருந்தா மட்டும்தான் இதை வச்சு இதுதான் ஆன்சர், கடவுள் இருக்காரு இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ரிசல்ட் கொடுப்பாங்க. சோ அதை பத்தி இன்னைக்கு அறிவியல் என்ன சொல்லுது? கடவுள் இருக்காரா இல்லையா? நீங்க கிறிஸ்டியன்ஸ் பார்க்கலாம், முஸ்லிம்ஸ் பார்க்கலாம், ஹிந்துஸ் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம். எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஒரு ப்ராப்பரான ஒரு கிளியரான ஒரு கிளாரிபிகேஷனை கொடுக்கும். ஹலோ கைஸ், நான் தான் திலன். வாங்க இன்னைக்கு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேசலாம்.